பலப்படுத்தும் சிம்சோனின் ஜெபம் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சிம்சோன் மிகவும் பலவானாக இருந்தவர். ஆனாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில செயல்களை அவர் செய்தது நிமித்தமாக அவர் தலையில் உள்ள மயிரெல்லாம் கத்தரிக்கப்பட்டது. அவர் தன்னுடைய பலனை இழந்தார். அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. கிட்டத்தட்ட அவர் மரணத் தருவாயில் இருந்த நேரத்தில்தான் பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஒரு ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபத்தை முதலாவதாக நாம் பார்க்கலாம், பிற்பாடு தியானிக்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொன்னான். இந்த வாக்கியத்தை பார்க்கும்போது தன்னுடைய பலனற்ற நிலையில் தன்னை பலப்படுத்த சொல்லி மரண தருவாயில் சிம்சோன் ஜெபிப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் ஆச்சரியமான விதத்தில் பதில் தந்தார். அதனையும் நான் வாசிக்கின்றேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வாக்கியம். என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் சிம்சோன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். இந்த வாக்கியம் சொல்லுது, மரண தருவாயில் பலவீனமாய் இருந்த நேரத்தில் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சிம்சோன் ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு பரலோகத்தின் தேவன் அவன் வாழ்நாளில் செய்திராத மிகப்பெரிய சாதனையை அவன் சாகும்போது செய்தான் என்று சொல்வதை பார்க்க முடிகின்றது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், அநேக நேரத்தில் நாம் பலவீனர்களாகத்தான் இருக்கிறோம். நாம் பாவத்தை ஜெயிக்க முடியாத பலவீனர்களாக இருக்கிறோம். கடன் பிரச்சனையை சமாளிக்க முடியாத பலவீனர்களாக இருக்கிறோம். திறமைகள் அற்ற பலவீனர்களாக இருக்கிறோம். அறிவு குறைந்த பலவீனர்களாக இருக்கிறோம். நோயுற்ற பலவீனர்களாக இருக்கிறோம். ஆனால் நாமும் ஜெபிக்கலாம், ஆண்டவரே எங்களை நினைத்தருளும், எங்களை பலப்படுத்தும் என்று ஜெபிக்கலாம். அப்படி சிம்சோனை போன்று தன்னை பலப்படுத்த சொல்லி ஜெபிக்கிற ஒருவனுடைய ஜெபத்தை கேட்டு தன் வாழ்நாளிலே சாதித்திராத மிகப்பெரிய சாதனையை, அசாத்தியங்களை பரலோகத்தின் தேவன் நம் வாழ்விலும் நிறைவேற்றுவார் என்பதை நாம் விசுவாசிக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் இணைகிறேன். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.